கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த மாலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த ஆண்டின் மூலமாக இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தல்வார். எசேக்கியேல் 38 அதிகாரம், எசேக்கியேல் 38 26 27 28. எசேக்கியேல் பக்கம் 1010. எசேக்கியேல் 37 26 வாசி. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அல்லேலூயா. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். செய்து தாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி முழு உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் சமாதான உடன்படிக்கை செய்து விட்டார். அதனால அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு தான் லாபம். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி, யாருக்குங்க? உனக்கு எனக்கு மட்டும் கிடையாது, அகில உலகத்துக்கு தந்தருளி சமாதான உடன்படிக்கை செய்துட்டாராம். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி, ஒரு ஆள் ரெண்டு ஆள்கள் இல்ல, முழு உலகத்துக்கும். இயேசுனா வெத்து இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்ற வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாராம். கொடுத்து சமாதான உடன்படிக்கையும் செய்துட்டாராம். ஏன் இந்த பிதா குமாரன் பசுத்தாவி ஆகிய இந்த தேவர்கள் ஆசீர்வாதமாகவும் சமாதானமும் வெற்றியும் ஜெயமுமா இருக்கிறாங்கனாக்கா, சமாதான உடன்படிக்கை செய்துடுறாங்க. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் கூட யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசுவை தந்துருளி சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அது எப்படிங்க இயேசுவை தந்துருள்றது? ஆமா, எப்பவுமே நெகட்டிவ்ல பாருங்க. நீங்க இயேசுவை தந்துருளி சமாதான உடன்படிக்கை செய்யாத போது இன்னொன்னு செய்றீங்க. நீங்க இயேசுவை தர்றதுக்கு பதிலா ஆதாம தந்தருளி சமாதான குழப்பத்தின் பிரச்சனையின் உடன்படிக்கையை செய்துக்கிறீங்க. ஆமா, எங்க போனாலும் இயேசுவை தர்றதுக்கு பதிலா ஆதாம தரீங்க, ஆதாமின் சிந்தையை தரீங்க. அங்க சமாதானம் உண்டாக மாட்டேங்குது. அந்த பிரச்சனை தான், பிரச்சனையோட உடன்படிக்கை, பிசாசோட உடன்படிக்கை செய்துக்கிறீங்க. நல்ல வேலை, இயேசுவை தந்துருளி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டே இருங்கள். நீங்க நன்றாக தான் இருப்பீங்க. 24/7 பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி சமாதான உடன்படிக்கை செய்ததுனால ஜெகதோஜியாகிறார். பிதாவாகிய தேவன் சமாதானமாகிறார், ஆசீர்வாதமாகிறார். எந்த குற்ற மனசாட்சியும் இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி சமாதான உடன்படிக்கை செய்கிறார். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் அந்த இயேசுவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து சமாதான உடன்படிக்கை பண்ணிடுறார். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும். அவன் எப்படியோ, அவரு இயேசு தன்னையே குத்துறாரு எல்லாருக்கும். ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கணுங்க, ஒரு விசுவாசி இப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் இப்படி இருக்கணும். ஆமா, ஆதாம தந்துருளி சமாதானத்துக்கு பதிலா
பிரச்சனையோடு பிசாசோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. ஆதாம தந்துருனாக்கா பாவத்தை மன்னித்து தருவேன். அது பிசாசு உடன்படிக்கை செய்து குழப்பமும் சாபமும் சமாதானத்துக்கு பதிலா ஒரே சஞ்சலமா தான் இருக்கும். குடும்பம், தொழில், வியாபாரம் எல்லாத்திலும் சஞ்சலமும் குழப்பமாவே இருக்கு பாருங்க ஜனங்களுக்கு. ஏன்னா இயேசுக்கு பேர் கடைசி ஆதாம், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம்ங்குது வேதத்துல. இந்த பிந்தின ஆதாம் தான் இயேசு. அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. முந்தின ஆதாம், ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி, இயேசு ஜீவ விச்சத்து கனி. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு ஊடித்ததுல தந்துருளின் நொனி மனைவிக்கு ராத்திரி பகலும் தந்தாதான் சமாதானமா இருக்க முடியும் மனைவியோட. உண்மைங்க. இயேசு தர்றதுக்கு பதில் ஆதாம் காரியத்துக்கு தந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ஆதாம்னா என்னங்க, தேவடைய வார்த்தை வீரி நன்மை தேம காரியம் மைண்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா, அதை குடும்பத்துக்கு கொடுத்து போறதுலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா சமாதான உடன்படிக்கை. சமாதானம் நத்திங் மிஸ்ஸிங், சகலத்தையும் ஆசீர்வாதம் தான் சமாதானம்ன்றது. இயேசுக்குள்ள சகல ஆசீர்வாதம் இருக்குது. அதை தந்துருளி உடன்படிக்கை செய்து கொள் ஜனங்களோடு. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கும் சுற்றி திரிந்தாரு. எங்க போனாலும் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறார் எல்லார்கிட்டையும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துறாரு பாருங்க. யாருக்கிட்ட போனாலும் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அவர் ஆதாம் கிடையாது, இயேசு. அவர் கடைசி ஆதாம், பிந்தின ஆதாம். அவர் இயேசு, இயேசு ஜீவன். அதை குத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு உலகத்து முழு உலகத்துக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாரு. உடனே அவன் இந்த இயேசுவை ஜெயிக்கவே முடியல. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு, அவனுக்குள்ள இருக்கிற சாபம், அவனுக்குள்ள இருக்கிற பாவம், அவனுக்குள்ள இருக்கிற மரணம், அவனுக்குள்ள இருக்கிற பாதாளம் இயேசுவை ஜெயிக்க முடியல. ஏன்னா இயேசு தன் ஜீவனையே கொடுத்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்கிறார். குடும்பத்தோடும், பட்டணத்தோடும், தேசத்தோடும், முழு உலகத்தோடும். படிமா தோசந்த எசேக்கியேல் 37:26 படி. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். இந்த வேலை பண்ணணும் ஒவ்வொரு விசுவாசியும். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி சமாதான உடன்படிக்கை செய்துட்டார் உலகத்தை எல்லாருக்கும். அது இன்னைக்கு நாளைக்கு கிடையாது, அது நித்திய உடன்படி, மாறாத உடன்படிக்கை. அதை மாற்றவே முடியாது. அதனால தான் அவர் ஜெயமாவே கிடையாது, மாற்றிக்க மாட்டார், தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். பிதாவாகிய தேவனும் இயேசுவும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பழைய ஏற்பாட்டில் மல்கியால, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்ல, நான் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறவே மாட்டாராம். ஜீவனை கொடுத்து ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து மனைவி, குடும்பம், பட்டணம் எல்லாரும் கொடுத்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வார். அப்போ அவர் நல்லா இருக்கிறதுக்கு அதாவது முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க, முதலுக்கு மோசமா சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையன்ற மாதிரி அவரே சமாதான உடன்படிக்கை செய்யாம அவரே குழப்பத்திலும் சஞ்சயத்திலும் பிசாசு போராடுதுன்னா அவர் ரட்சகரா இருக்க முடியாது. அவரை மாதிரி மாத்துறாருங்க அவங்களை. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்துட்டாரு. அதனால உலகத்தையே பிசாசுக்கு எழுந்து வாங்கிட்டாரு. பிசாசின் தலையை நசுக்கி இயேசுவை தந்துள்ளி ஒத்தனுக்கா 2 பேருக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் அண்டார்டிகா, அதான் முழு உலகத்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தந்துருளி குத்தாரா இல்லையா? சிலுவில குத்தாரா? நீ ஏன் கொடுக்க மாட்டேன்? நன்மத்தமையே குத்துங்கிற காலமெல்லாம் ஒரே சமாதானத்துக்கு ஒரே குழப்பம், வேதனையும், சஞ்சல், பிசாசு போராட்டமாவே இருக்குது. மனுஷன் ஆதாம டக்குன்னு குத்துறான். நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்கு உடனே பட்டுன்னு கோவப்படுறான். கொண்டு எரிச்சல், ஒரே நன்மார்க்கு, துன்மார்க்கு, சுயநீதி, அநீதி, அதை கொடுத்து உலகம் உள்ள ஒரே குழப்பமாகுது, ஒரே பிரச்சனையாகுது. எவனும் மதிக்க மாட்டான்.
போய் பாருங்க. அவனை இவனை சபிக்கிறது, அவனை சபிக்கிறது, இவனை கருத்து பேசுறதுதான். சமாதானமே இல்லை தேசத்துல, குடும்பத்துல, பட்டணத்துல. ஏன்னா இயேசுவை தந்தவர்களுக்கு பிறகு ஆதாமி பாவத்தையும் மரணத்தையும் தர்றாங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு. உன்னை பிசாசு குழப்பத்தையும் வேதனையும் சஞ்சலத்தோட உப்போ பாவம்ட்டு மரணம் ஆதாமின் சேர்ந்த மரணத்தை விட்டு தேவி நீதியின் சம்பளம் வைத்ததல். அதை தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள். ஏசு அப்படிதான் இருந்தாரு. மனுஷனை பார்த்தா அவனோடு சமாதானம் பண்ற மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் ஆதாம் வழியா செய்து பாவம் செய்து தேவ மகிமையேற்று போயிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு பிதாவாயுதன் இயேசுவை தந்தொருளி. உலகத்தில் அன்பு கொண்டார. உலகம்னா துன்மார்க்கம், பாவ உலகத்துல நல்லவங்கிட்ட இயேசு தல்ல. பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காய் மாதிரி தேவடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே என்றார் பவுல். பாவிகளும் அக்கிரமக்காரும் துரோகிகளாகி இருக்கிறவர்களுக்கு இயேசுவை தந்தொருளி உடன்படிக்கை செய்துக்கிட்டாராம் பிதாவாகிய தேவன். அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் சாயலில் உண்டாக்கப்பட்ட நீயும் அந்த இயேசுவை தந்துருளி. இயேசுனா என்னது? வெத்து இயேசு கிடையாது. A to Z கொடு. குடும்பத்தார், இனத்தார், தேசத்தாருக்கு, மாம்சமான யாவருக்கு கொடு. உப்பே கொடு. சொல்லிட்டு இருக்கும்போது குத்துரு. உப்பே நன்மை தீமை பிசாசு ஆதாம் காட்டி காட்டி ஒரே உடம்பு ஃபுல்லா குழப்பமாக, குடும்பம் ஃபுல்லா குழப்பமாக்குது. பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன். அப்போ இயேசுவை தந்தொழி உடன்படிக்கை செய்ய கற்றுக்கொள். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. எப்படியா இயேசுவை தர்றது? எப்படி பிசாசை தர? பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு பேசியே தர. சுயநீதி அநீதி ஆகாது, போகாது, விளங்காது, உருப்படாது, இதெல்லாம் பிசாசின் காரியத்தை தர்றது. தேவனுக்கு தனக்கு உலகத்து அது ஆகாதே போயிடுது, பிரச்சனையாவே போயிடுது. இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு தேவி நீதி ஒழித்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து சமாதான உடன்படிக்கை. அது நித்திய உடன்படிக்கை. மாற மாட்டேன், நிலையா நிற்பேன். பிசாசு போய்த்தான் ஆகணும். அசுத்தாய் போய்தான் பசுத்தாய் வரணும். அங்க சமாதான இலைப்பாறுதல், சுகம், பலன் உண்டாய்த்தான் ஆகணும். இங்கிலீஷ்ல இந்த வசந்த இங்கிலீஷ்ல பக்கத்துல இங்கிலீஷ்ல ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதான உடன்படிக்கை. அப்போ டீப்பா போயிட்டாங்க எல்லாரும். சமாதான உடன்படிக்கை. எசேக்கியல் 37 26. எசேக்கியல் 37:26. Moreover, I will make a covenant of peace with them, and it shall be an everlasting covenant with them. I will establish them and multiply them, and I will set my sanctuary in their midst of forevermore. புரிஞ்சுச்சா? இங்கிலீஷ் அவ்வளவுதான் நமக்கு படிக்க தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதான உடன்படிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்ல நிம்மதியா தூங்குங்க. எசேக்கியல் 37:26 மறக்காதீங்க இந்த வசனத்தை. ஒரே குழப்பமாக்குதா, ஒரே பிரச்சனையாக்குதா, ஒரே வியாதியாக்குதா, ஒரே தொல்லையாக்குதா, பிசாசு தொல்லை. செத்த மீன் போற மாதிரியே டீப்பா போயிட்டாது பிரச்சனையிலே. அப்படியே நல்லா படுத்து சிலுவையில் அப்படித்தானங்க இருந்தார் இயேசு. ஒரே தொல்லை, ஒரே பிசாசு தொல்லை, ஒரே வியாதி தொல்லை, ஒரே தரித்திர தொல்லை. ஏன்னா நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, நம்முடைய அக்கிரமத்தை ஏத்துக்கிட்டாரு, நம்முடைய சாபத்தை ஏத்துக்கிட்டாரு. நாம் அவருக்குள் 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். கலாத்தியர் 3, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரி ஒருவராக நம்முடைய அக்கிரமத்தில் ஏத்துட்டாரு. ஆதாமின் காரியத்தை ஏத்துக்கிட்டு அதை தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுத்தாக்கா சிலுவை தான் வரும். ஒரே குழப்பம், ஒரே வியாதி, ஒரே வறுமை, ஒரே தரித்திரம். காரி துப்புறாங்க, சில முள்முடி வைக்கிறாங்க, கை காலில் ஆணி அடிக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல இயேசுவாலாங்க. ஏன்னா உன் சாணத்தை ஏத்துக்கிட்டாரா இல்லைங்க? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய சாணத்தை ஏற்றுக்கிறார். ஆதாமுக்குள் அம்மா வயிற்றுல பாவத்துல மரணத்துல பிறந்தவனுடைய ஒரு எல்லாருடைய சாணத்தை ஏத்துக்கிட்டு ஒரே குழப்பம். சிலுவையில சமாதானமே இல்லை, சரீரத்துல சுகம் இல்லை, அடி. சிலுவைன்னா சாபமாக, பாபமாக, மரணமாக, தரித்திரமாக அந்த கேடு அடைந்தார். காரி துப்புறாங்க, நிர்வாணமானார், எல்லா கேடுபாடானார். ஆதாமின் காரியத்தை ஏற்றுக்கொண்டார். முந்தினாதாம் பழைய மனுஷன் அவனுடைய ஸ்தானத்தை ஏற்றதுனால என்ன ஆயிட்டாரு? திக்கு முக்காடுறாரு சிலுவையில. அப்போ இந்த வசனத்தை எசேக்கியேல் 37:26 அவருக்கு ஞாபகம் வந்துக்குமா இருக்காதா? நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். செய்தார் சூப்பரா. நீ கூட செய்யா. அவர் ஆதாமின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை தரித்து ஏத்துட்டு சமாதானத்தை ஏற்கிறார் சிலுவையில. ஆனா கொஞ்ச நேரத்துல சமாதான உடன்படிக்கை செய்கிறார் பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு பாருங்க. பட்டுன்னு குத்தாரு பாருங்க. உடனே அங்க சூழ்நிலை மாறுது பாருங்க. 3 நாள்ல சூழ்நிலை மாறுதுங்க. அவ்வளவு பெரிய சூழ்நிலை. உலகத்தின் பாவ சாபமா பாதாளுமே மாறுது பட்டுன்னு. இந்த ஐடியா தெரியணும் உனக்கு. உலகத்தானுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, உனக்கு தெரிஞ்ச இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் வேற பங்கெடுக்கிற நீ. இந்த சமாதான உடன்படிக்கையே உலக இது வச்சுங்கிற ஜீவ ரத்தம். அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை வர நேரத்தில், வியாதி வர இப்போ பாரு எத்தனை பேருக்கு குடும்பத்தில் வறுமைக்குது, தரித்திரக்குது, அவமானங்குது, வெக்கங்குது, இதெல்லாம் சிலுவை. இது இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்னா, இயேசு சிலுவையில் என்ன பண்ணாருனாக்கா 1008 ஆராய்ச்சி பண்ணல, 1008 சிந்தனை பண்ணல. பிதாவாகிய தேவனும் இயேசுவை கைவிடுறாரு, இவர் அவரை கைவிடுறாரு. இப்போ இயேசு எங்க குழப்பத்துல சமாதானம் எல்லாம் சிலுவையில் அவரு எவ்வளவு குழப்பமா இருந்திருப்பாரு. அவரை ஆட்சிச்சுட்டு மகன் குமாரன் இயேசு சிலுவையில சாபமாகி பாவமாகி அந்த கேடு அறிந்து அப்படியே ரவுண்டு கட்டி நச்சுங்கிறாங்க. அவரு அங்க சமாதானம், அவரும் அதே கதை தான். இப்போ பிதாவாகிய தேவனும் இயேசுவும் சமாதான உடன்படிக்கை செய்து தீவிரப்படுறாங்க. இவை பொய்து கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருபை இறங்குறாரு. அதான் பிதாவாகிய தேவனுடைய சமாதான உடன்படிக்கை. இமை போய் தான் கைவிட்டாரு. உடனே யூதாசு காட்டி கொடுக்குறான், பாவமாக்கப்பட்டார். இமை பொய்தே கைவிட்டாரு. அப்படியே நாள் கணக்கா இல்ல, இமை பொய்து கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிறார். அதான் சமாதான உடன்படிக்கை. உடனே இலைப்பாதல் வந்துடும் அவருக்கு. எல்லா குழம்பும் போய் பிசாசு அசுத்தாவில போய் பசுத்தாவி வந்து சகலத்தில் ஆசம். அப்ப இவரு பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திரமாக சமாதானத்தை ஏந்திருக்கிற இயேசு உடனே ஜீவச பிதாவே மண்ணி மீது ஜீவரத்தத்தை உடனே பிதாவாகிய தேவன் பிதாவை ஆவியுக்தி ஜீவனை பேசுறாரு. இது ஆதாம் உடனே அங்க தீவிரப்படுறாரு பாருங்க. நாள் கணக்கா மணி கணக்கா இல்லைங்க. இயேசு நன்மை தீமையில சிலுவையில பாவத்துல சாபத்துல மரணத்துல 3 நாள் இல்லைங்க. அந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தெல்லாம் கொடுக்குறாரு. அங்க ரோமர்கள், யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் ரவுண்டு கட்டின்னு இருக்கிறாங்க. கொல்கொதா மலையில பிதாவியை உம்முடைய கையில் ஆவியுக்தி ஜீவ சர ஜீவ ரத்தம். கைவிட்ட பிதா மேல கோபம் இல்ல, காட்டுக்கு யூதாஸ் மேல பகை கசப்பு இல்ல. ஜீவ சர ஜீவ அகோப்பி அன்பு தேவி நீதித்து உழித்தது கொடுத்து சமாதான உடன்படிக்கை செய்து நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். ஆமா, நித்திய உடன்படிக்கை, அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை
என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். மத்திய மார்க் போய் என்ன பண்றாரு? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறாரு. அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் இயேசு. அவன் நன்மை தீமையில பாவத்தை மனித தேவன் சமாதானத்தை ஏந்துட்டு திமிர்வாதக்காரன் லேகியோன் பிசாசு பெரும்பாடுள்ள திரளான ஜனங்க, சிறைப்பட்டவங்க, வியாதிப்பட்டவங்க, குடங்க சவடங்க, வியாதிப்பட்டவங்க எல்லாம் உடம்பெல்லாம் சமாதானம் இல்லை. உடனே என்ன பண்றாரு? ஏசு ஓடி 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 ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யற. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம் தேவனுக்கு அவ்வளோ முழு உலகத்து கொடுக்கணும். அப்பதான் அந்த சமாதானம் உண்டாகும். அவனுக்கு சமாதான உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிச்சு, இனி பாவம் செய்யாதியா, நானே திராட்சை செடி, நீ கொடி, வாழ்நாளெல்லாம் ஜீவ விச்சத்துக்கு அணிலே இரு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்ததற்கு இது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து, ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. கிறுக்கு மைண்ட் வச்சுக்கிட்டு 1008 யோசனை பண்ணின்னு இருக்காத. என்ன யோசனை பண்ணாலும் அது மரணத்தில் தான் போய் நன்மத்தையே மாதிரியே தக்க கடிப்பிச்சுக்கிறனால அது புழி வச்சு புட வச்சு பிரச்சனை வச்சு அது சாபத்துல பாவத்துல மரணத்துல தத்துல பாதத்துல போயிட்டே ஈதுன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. ஆதாமுக்குள்ள இருந்தேனா நன்மத்தை மேல இருந்தேனாக்கா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படிச்சிருந்தாலும் சரி, படிக்காத ஏழை அந்த அரசியல் தலைவர், சினிமா கலைஞர் யாரா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாயிரும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சிறியவனோ வாலிபனோ முதியவனோ, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. பாவம் செய்கிற பிசாசினால் உன அந்த பாவத்தை காட்டாத. நன்மத்தை தான் ஆதி பாவம், மூல பாவம், நன்மார்க்கும் துன்மார்க்கும். அதுல கண்கள் இச்சமா ஜீவனத்தை பெருமை. அதை தேவனுக்கு முழு உலக பிசாசு உடன்படிக்க சமாதானத்தையே ஏந்திருவேன். அதனால்தான் இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உடன்படிக்கை செய்கிறாரு. நித்திய உடன்படிக்க பசுத்த ஸ்தலத்தை உன் இடத்துல சாபிப்பேன். இயேசுதான் பசுத்த ஸ்தலம். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்ததான் உடன்படிக்கை. இல்லைன்னா நன்மத்தையுமே தேவன் தன் உலகத்துக்கு குத்துங்கிற சமாதானத்தையே ஏந்த விடுவாய். பிசாசு உரிமையா வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூற, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன்ல தேவநீதி உயிர்த்ததல். இயேசுக்குள்ள ஜீவ சர்ற ஜீவரத்தம். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவரில்ல, நானே வழியும் சத்தியமும். அந்த ஜீவ சர்ற ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க, அசுத்தாய் அலிரச்சிட்டு ஓட, பசுத்தாய் வர, தேவதூதர் வர, கண்டிப்பா நீ பாதுகாக்கப்படுவாய். கேட்டவா? அப்படிதானே பாதுகாத்தாரு. அப்போ இயேசு சிலுவையில நம்மள மாதிரி ஆகி அவர் என்ன பண்ணார்? செத்த மீன் போற மாதிரியே சபிக்கணும், சபிச்சுட்டு பகைக்குள்ள பகிச்சுட்டு எல்லாம் இல்லை. பகைக்கணுக்கு, சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூஷிக்கிறவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவ இயேசு பரலோகத்தையே எழுதி வைக்கிறாருங்க. ரோமர்கள், யூதர்கள், ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு பிதாவாகி ஆவியுக்தி ஜீவ சர ஜீவரத்தம் ஈட்டியால் குத்துற ஜீவ சர ஜீவரத்தம். இயேசு 5 மணி குத்துறாரு முழு உலகத்துக்கும். பிதாவாகி தேவன் நாங்கள் எம்மை போயதுக்கு நித்திய கிருமிகள் இயேசு தேவன் கொடுக்குது. இவர் ஜீவ சர ஜீவரத்தம். 3 நாள்ல பாருங்க அந்த பிதாவும் இயேசு இந்த பிசா இந்த உலகத்தையே வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணோம். அதுக்குதான் இயேசு கிட்ட வந்துக்கிற. இயேசுன்னா தேவன், தேவன்னா ஜீவன், நன்மத்தையும் அறியத்தவர். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்ததல். அதை உன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லிருந்து முழு உலகத்து கொடுக்கலன்னா அந்த ஜீவ சர்ற ஜீவ இயேசு சாமண்ட வாக்குறது கொடுத்தா நன்மத்தையும் மூலமா போயிட்டே இருக்கும். அது அறிந்தோ அறியாமலோ அது டிஜிட்டல் கணக்கு போயிட்டே இருக்கும். சுய நீதி அநீதி அதான் கான்சியஸா இருக்கணும். அதான் பவுல் சொல்ல மாதிரி கிறிஸ்துவுக்குள் 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 ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமான். கிறிஸ்துக்குள் நீதிமான்கள், கிறிஸ்துக்குள் நீங்கள் புது சிந்திகள். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். குருதீர், தெசலோனிக்கர், கலாத்தியர், எபிரேயர், ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களாம் கிறிஸ்துக்குள்ளே குணம் நல்ல மேய்ப்பு ஜீவ சார் ஜீவரத்தான். நீங்கள் ஜீவுல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. கிறிஸ்து எனக்கு அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசெல்லாம் துரத்தி அசுத்தாக ஒரு பெரிய இழப்புல பவுல் கொண்டு வர்றாரு. அந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. அப்போ எசேக்கியேல் 37:24 நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அண்டல இந்த வேட் கூட போந்த தம்பிங்க, எனக்கு தம்பி இருக்காங்க, எனக்கு அக்கா இருக்காங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க, நானு 4 பேர். நாங்க எல்லாம் எங்க அப்பா ராம்பு, எங்க அம்மா ராணி பாவத்தில் தான் பெத்துக்கிறாங்க, நன்மத்தியமல் தான்ங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு நன்மத்தியமே, எங்க தம்பி ஒரு நன்மத்தியமே, எங்க அக்கா ஒரு நன்மத்தியமே, எங்க தங்கச்சி ஒரு நன்மத்தியம்னா என்ன இருக்கும்? 2 குழப்பமா தான் இருக்கும். ஒரே குழப்பம் தான்.
ஏதோ ஒரு பிசாசு தான் நன்மை தீமை நான் காட்ட, அவன் எனக்கு நான் காட்ட, எங்க அக்கா காட்ட, எங்க அப்பா ஒரு நன்மை தீமை, எங்க அப்பா ஒரு பிசாசு எப்படி குடும்பம் எப்படி இருக்கும்? பிசாசு குடும்பமா தான் இருக்கும். அதுதான் ஏசு கிறிஸ்து ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை எங்க தம்பி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தனா, எங்க தம்பிக்கு நான் ஆசை ஒலியும் உப்புமா இருப்பேன். என் தம்பி ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தானா, அவன் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் வந்து பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வராங்க பாருங்க. என் தங்கச்சிக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் உணர்வு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் எனக்கு தேவதூரை காப்பாற்றி விட்டுருவேன். எங்க அக்காவுக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அவங்க நன்மத்தையுமே தேவன் தனக்கு கொடுத்து குழப்பமா தான் இருப்பாங்க. குடும்பத்தில் பட்ட தொழில வியாபாரத்துல ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் பசுத்தாய் தேவதூரை அடிக்கணும். நான் எங்க அப்பாவுக்கு ஆதாமின் சிந்த மரணம் பிசாசோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. பாவத்தை மனித தேவதவும் வாயில பிசாசு போராட்டமா தான் பாரு. அதுக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் தேவி நீதி தூய்தல் எங்க அப்பா பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஒரு பிசாசு தத்து நித்திலாம் பிசாசின் காரியத்தை. எங்க அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன். இப்படி குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு யாருக்குன்னா நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பு. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாயிருக்கிறீர்கள், பூமிக்கே உப்பாயிருக்கிறீர்கள். ஜீவ ஒளி, அந்த ஜீவ சர்வஜீவர் இருளை அகற்றி ஜீவ ஒளியை, சமாதானத்தை, சந்தோஷ சுகத்தை பலத்தை கொண்டு வரலாம். அதான் இயேசு மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு ஒழித்ததில்லை. எல்லா ஆதாம் மூலமா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி சாகவே சாக கிடக்குறாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ அடுத்த வசனமே ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அடுத்த இலவச கிருபை கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவளை நீதி ஜீவ விஷயத்துக்கு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து நீதிமான ஆக்கி அவங்களை காப்பாத்திடலாம். அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஜோயே ஜீவன் ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உழித்தது இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தமே இது. சமாதான உடன்படிக்கை செய்து கொள். எங்க போனாலும் யாருக்கு 100 பேருக்கு 1000 இல்ல, உலகத்துக்கு இயேசு பரிந்து கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு யாருக்கு ஏன் மூலமா தேவன் தனக்கு ஆதம் பாவட்ட பாதத்தினை விடியிலாக்கி ரச்சித்து மீட்டு விட்டாரு. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு நான் தேவன் தனக்கு ஆதம் கண்டினியூவா போயிட்டே இருக்கணும். என்னதான் இயேசு ஜீவசர் தேவன் தன் குலத்துக்கு நம்பிட்டு நான் நன்மத்தையுமே பேசிட்டு இருந்தாக்க ஆதாமுக்குள்ள போனா அது பிசாசு திடீர்னு கொண்டு நைட்டு பாதாளத்துக்கு இது போயிட்டே இருப்பான். ஆனா தான் உடன்படிக்கை செய்யணும். நான் அவர்களோடு எசேக்கியேல் 37:10 பைபிள் எடுத்து பாருங்க பக்கம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 10வது வசனம். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நித்திய உடன்படிக்கை பண்ணிட்டு ஆமா அவன் எப்படின்னா வரட்டும், நீ கிறிஸ்துக்குள்ளே இரு, நீ தான் ஜெயிப்பாய். சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய்ய, துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு. இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து ஆஸ்வதி, சபிக்கு பகைக்கு நன்மை. இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து நன்மை செய், இயேசு தான் நன்மை. சபிக்கு ஆஸ்வதி, இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை யாருமா அதான் வந்துட்டேன்.